எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கு அப்படிங்கிற இந்த பாட்டை எப்படி ஃபிங்கர் பிக்கிங்கையும் ஸ்ட்ரம்மிங்கையும் ஃப்யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுறதுங்கிறத இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு 4 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பாட்டோட டியூன் வந்து பக்காவாக தெரிஞ்சுருக்கணும். 2வது வந்து கார்ட்ஸ், 3வது வந்து மெலடி நோட்ஸு, 4வது வந்து டேப் நொட்டேஷன், உக்குலேலேயோட டேப் நொட்டேஷன். இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் உக்குலேலேயோட பேசிக்ஸ் என்ன, அதுக்கு லேஅவுட் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நம்ம ஒரே வீடியோலேயே எல்லா கான்செப்டையும் பேசிக்லேருந்து எடுக்க முடியாது. அதுக்காக பேசிக்காக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வீடியோக்கள் எல்லாம் அதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் நான் வந்து அதை வாட்ச் பண்ண சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டோட டியூன். இந்த பாட்டோட டியூனை ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து நல்லா படிச்சிருங்க. 2வது வந்து கார்ட்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். நம்ம வெப்சைட்டில் இருக்கிற கார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். வேறு கார்ட் பேட்டர்ன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த டியூனோட மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதனால் இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிற கார்ட் பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மெலடி வந்து ப்ராப்பராக வரும். இதுக்கு மொத்தமே 4 கார்ட்ஸ் தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து எஃப், அதுக்கப்புறம் ஏ ஷார்ப் இல்லைன்னா பி ஃப்ளாட், ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து சி, அதுக்கப்புறம் வந்து ஏ மைனர். இந்த இவ்வளவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கார்ட் ஷீட் எப்படி இருக்கும்னா அதுலேயுமே 4 லைன்ஸ் இருக்கும். அந்த 4 லைன்ஸ் தான் இந்த உக்குலேலேயோட ஸ்ட்ரிங்ஸு. இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் லைன் வந்து கார்ட்ஸ்லேயுமே லெஃப்ட் எண்டில் இருக்கும். இந்த ரைட் மோஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து கார்ட்ஸ்லேயுமே ரைட் மோஸ்ட் லைனாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் அந்த கார்ட் ஷீட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரிங்கோட நம்பர்ஸ் வந்து ரைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4, ரைட்லேருந்து லெஃப்ட் இப்படி பார்த்தாச்சுன்னா கீழேருந்து மேலே தான் ஸ்ட்ரிங் நம்பர்ஸ். டியூனிங் பார்த்தீங்கன்னா ஏஇசிஜி, இதுதான் உக்குலேலேயோட டியூனிங். கார்ட்ஸில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4, 4 நம்பர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த 4 நம்பருமே உங்கள் ஃபிங்கரோட நம்பர்ஸ். அந்த ஃபிங்கர் வந்து லெஃப்ட் ஹேண்டில், நீங்கள் ரைட் ஹேண்ட் டாமினன்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் நீங்கள் ஃப்ரெட் போர்டை ப்ளே பண்ணணும். அதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் நம்பர்ஸ் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4, இந்த 4 நம்பர்ஸ் தான் கார்ட்ஸில் வந்து மாற்றி ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர். அதுக்கப்புறம் அந்த கார்டில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெட்டில் வந்து ஒரு சர்க்கிள் மார்க் போட்டு பிளாக் கலரில் சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சி கார்டு எடுத்துக்கிட்டாச்சுன்னா சி கார்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து 3rd ஃப்ரெட்டில் வரும். அப்போ இந்த இடத்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் சி கார்டு. சி கார்டுக்கு 1 கொடுத்துருப்பாங்க, 3 கொடுத்துருப்பாங்க, 2 கொடுத்துருப்பாங்க. எப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஃபிங்கர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டான நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஃபிங்கர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ சி இது வந்து நம்ம பாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ மைனருக்கு வந்து 4th ஸ்ட்ரிங்கில் 2nd ஃப்ரெட்டு, அந்த ஒரு நோட்டை மட்டும் ப்ளே பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஏ மைனர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப்பை வந்து பி ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். பி ஃப்ளாட் ஏ ஷார்ப் ரெண்டும் ஒன்று தான், டெக்னிக்கலாக ஒன்று தான். ஆனால் இந்த பாட்டு வந்து எஃப் மேஜரில் இருக்கிறனால அதை வந்து பி ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்படினாலும் கரெக்டு தான். ஓகே, பி ஃப்ளாட் கார்டு எப்படி இருக்கும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்கையுமே நீங்கள் ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ளே பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிங்கரை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டையும் ப்ரெஸ் பண்ணணும், 2nd ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டையும் ப்ரெஸ் பண்ணணும். 2 ஃப்ரெட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். 2nd ஃபிங்கர் வந்து 3rd ஸ்ட்ரிங்கோட 2nd ஃப்ரெட்டு, 3rd ஃபிங்கர் வந்து 4th ஸ்ட்ரிங்கோட 3rd ஃப்ரெட்டு. இது இவ்வளோ ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பி ஃப்ளாட்டு கிடைக்கும். அதாவது ஏ ஷார்ப் இல்லை பி ஃப்ளாட். நான் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டுக்காக இதை வந்து பாராக ப்ளே பண்ணுவேன், மொத்தமாக ப்ரெஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் கார்டு வந்து எஃப் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வந்து 2nd ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டு, 2nd ஃபிங்கர் வந்து 4th ஸ்ட்ரிங்கோட 2nd ஃப்ரெட்டு. இதுதான் எஃப் மேஜர் கார்டு. இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து சீல இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் வந்து 5 டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப் மேஜரில் அது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த 4 கார்டையும் நீங்கள் தெரிஞ்ச பிறகு 3வது ஸ்டெப், ஃபஸ்ட்டு சாங்கு, 2வது கார்ட்ஸு, அடுத்தது மெலடி நோட்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா மியூசிக்கல் தியரியில் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏ ஷார்ப், பி சி ஷார்ப், டி ஷார்ப், இ எஃப், ஜி ஷார்ப், ஏ பி சி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராக்ரஷனில் தான் நம்ம வந்து நோட்ஸை மூவ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் உக்குலேலேயில் வந்து ஏ, அப்போது அடுத்தது ஏ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு செமிடோன், ஒரு நோட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஹாஃப் நோட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏ ஷார்ப். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நோட்டு வந்து பி, சி ஷார்ப், டி, அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லேயும் அதே மாதிரி தான். இப்போ 2nd ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா
ஈக்கு அடுத்தது எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ. இந்த நோட்டு, இந்த மெலடி நோட் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆல்ஃபபெட்ஸ் இல்லை நோட்ஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுவும் வேறு ஸ்கேலில் இருக்கும். அது நீங்கள் 10 டிரான்ஸ்போஸில் 10 போட்டிங்கன்னா அது வந்து எஃப்க்கு கன்வெர்ட் ஆகிரும். இவ்வளோ தான் மெலடி நோட்ஸு. இது வந்து ரொம்ப உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல. அடுத்தது டேப்ஸுக்கு போகும். டேப்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக படித்தா தான் இதை ப்ளே பண்ண முடியும். டேப்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. டேப்ஸ்லேயுமே 4 லைன் இருக்கும். கார்ட்ஸில் வந்து இந்த 4 லைனுமே வெர்டிக்கலாக இருக்கும். டேப்ஸில் வந்து அந்த 4 லைனுமே ஹரிசாண்டலாக இருக்கும். உக்குலேலில் இருக்கிற ஸ்ட்ரிங் மாதிரியே ஹரிசாண்டலாக இருக்கும். ஆனால் அதுக்கும் ஆக்சுவல் உக்குலேலிக்கும் என்ன வித்தியாசம்னா, டேபில் இருக்கிற டாப் மோஸ்ட் லைன் வந்து உக்குலேலியோட பாட்டம் லைன், டேபில் இருக்கிற பாட்டம் லைன் வந்து உக்குலேலியோட டாப் லைன். அந்த மாதிரி தான் அந்த டேப் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அப்போ டாப் லைனில் 1 2 3 4 அப்படி இருந்தாச்சுன்னா நீங்கள் பாட்டம் லைனில் 1 2 3 4 அப்படி ப்ளே பண்ணணும். டேபில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் வந்து ஃபிங்கர் நம்பர்ஸ் கிடையாது, ஃப்ரெட் நம்பர்ஸ். அப்போ 1 அப்படின்னு அந்த டேபில் போட்டிருந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டை ப்ளே பண்ணணும். அதாவது ஒன்றுங்கிற அந்த நம்பர் வந்து டாப் லைனில் இருந்தால், 1ங்கிற அந்த லைன் வந்து டாப்லேருந்து 2வது லைனில் இருந்தால், அப்போ நீங்கள் கீழேருந்து 2வது லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டை ப்ளே பண்ணணும். இப்போ 1 2 3 4 அப்படின்னா டாப் லைனில் 1 2 3 4 அப்படின்னா 1 2 3 4 இப்படி தான் ப்ளே பண்ணணும். கார்ட்ஸில் உள்ள நம்பர்ஸ் வந்து ஃபிங்கர் நம்பர்ஸ், டேபில் உள்ள நம்பர்ஸ் வந்து ஃப்ரெட் நம்பர்ஸ். இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உக்குலேலே டேப்ஸ்னு தனியாக கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டோட டேப்ஸை அப்படியே படித்து மெமரைஸ் பண்ணிடணும். எல்லாமே அந்த ஒரே லிங்க் தான், ஒரே வெப்சைட் லிங்க்லேயே இது எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த பாட்டை நான் ஸ்லோவாக ப்ளே பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டு வந்து எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கும் இந்த மாதிரி தான் வரும் இந்த பாட்டு. எஃப், ஜி, இ, சி, 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 சி இப்படியே அந்த நம்பர்ஸ்லேயே அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து செகண்ட் லைனுங்கிறது வந்து டாப்லேருந்து செகண்ட் லைனில் வந்து 1 இருக்கும். அப்போ கும் அது வந்து டாப்லேருந்து செகண்ட் லைனில் 3 இருக்கும். இப்போ சப்போஸ் ஓ அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அந்த லைனில் அது வந்து ஓப்பன் ஸ்ட்ரிங். ஓப்பன் ஸ்ட்ரிங்னால் எதையுமே ப்ளே பண்ணாமல் ப்ளக் பண்ணால் அதான் ஓப்பன் ஸ்ட்ரிங். நம்பர்ஸ் இருந்தாச்சுன்னா க்ளோஸ்டு நம்பரை இந்த ஃப்ரெட் போர்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓ அப்படின்னா எதையும் ப்ரெஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணணும், ஓப்பன் ஸ்ட்ரிங். இப்போ எங்கும் புகழப்போ 1 3 பூ, அந்த பூகள், அந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரிங் தான், டாப் ஸ்ட்ரிங் வந்து ஓரில் இருக்கும். ஹல்யேசு அதுவுமே வந்து டாப்லேருந்து 3rd லைன் ஓப்பனில் இருக்கும். இப்படி நீங்கள் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி படிக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் மெமரைஸ் பண்ணி படித்தா தான் இந்த பாட்டை வந்து ப்ராப்பராக ஒரு பிக்கிங் பேட்டர்னில் நம்ம ப்ளே பண்ண முடியும். பார்த்து ப்ளே பண்ணியாச்சுன்னா அடுத்தது க்ரியேட்டிவிட்டி வராது, கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இந்த மெலடியையும் அந்த கார்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 4 பாட்டையும் நம்ம பார்த்தாச்சு, சாங்கை பார்த்தாச்சு, கார்ட்ஸ் சொல்லி வந்துட்டேன், மெலடி நோட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், டேபையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெலடியையும் கார்ட்ஸையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன், நான் ப்ளே பண்ண மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மெலடியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கும் பூ ஹல்யேசு இந்த 3மே வந்து ஒரே நோட்டு 3 தடவை ரிப்பீட் ஆகுது. இப்போ ஒரே நோட்டு 3 தடவை ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாவில் நீங்கள் அதை வந்து கார்டாக ப்ளே பண்ணணும். எந்த கார்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்த நோட்டில் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே ஏதாவது கார்டு இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அதுக்கு மேலே கார்டு இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி எந்த கார்டு முடிஞ்சிருக்கோ அந்த கார்டை நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போ அது வந்து சி கார்டு, அதை 3 தடவை ஸ்ட்ரம்மிங்காக பண்ணணும். ஹல்யேசு ராஜனு, அந்த ராஜனு அதுவுமே ஏ ஷார்ப் நோட்டு, அதாவது பி ஃப்ளாட்டு. அது வந்து ராஜனு 3 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய நோட்டு வந்து பி ஃப்ளாட் கார்டு. அந்த கேயை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நோட்டு தான், ஆனால் 3 கவுண்டுக்கு சஸ்டெயின் ஆகுது. அப்போ அந்த கவுண்ட் வந்து கே. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஃப் கார்டை ஒரு தடவை ஸ்ட்ரம் பண்ணிவிட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி 3 தடவை கூட ப்ளே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ கான்செப்ட் என்னென்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு நோட்டு வந்து ஒரு 3 கவுண்டுக்கு அப்படியே நிற்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரம்மிங்கை பண்ணணும்.
ஒரே நோட்டு 3 தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அப்போவும் நீங்கள் ஸ்ட்ரம்மிங் பண்ணணும். மற்ற டைமில் எல்லாம் நீங்கள் மெலடி ப்ளே பண்ணணும். சப்போஸ் சில இடங்களில் வந்து ஒரு நோட்டு 2 தடவை ரிப்பீட் ஆனால் கூட நீங்கள் ஸ்ட்ரம்மிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த பாட்டில் பண்ண முடியும். இது வந்து 3/4 பீட் சாங், அதனால் 1 2 3 1 2 3 அந்த மாதிரி தான் போகும். ஏழில் மாட்சும் 3 தடவை ரிப்பீட் ஆகுது. ஏழில் சீமை வந்து 2 நோட்டு தான் ரிப்பீட் ஆகுது. ஆனாலும் அந்த டைமில் நீங்கள் 2 தடவை ரிப்பீட் ஆகிட்டு அடுத்தது மெலடியில் போயிடலாம். அந்த மாதிரி ப்ளே பண்ணணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் தான் நீங்கள் மொத்தமாக இந்த பாட்டை வந்து ஒரு குட் ஷேப்பில் வந்து கொண்டு வரணும். ஏழில் 3 தடவை ரிப்பீட் ஆகுது. சீமை 2 தடவை ரிப்பீட் ஆகுது. 3 தடவை. அடுத்து உங்களை அப்போ கேளை அதுவும் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. அந்த டைமில் நீங்கள் கார்ட் பண்ணலாம். கார்டு அது 3 தடவை ரிப்பீட். அடுத்து தூய அது அப்படியே கண்டினியூஸாக இருக்கனால மெலடியாக ப்ளே பண்ணிடலாம். அடுத்து பக்தர் அது 2 தடவை. இப்படி நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு ஃபிங்கர் பிக்கிங்கையும் ஸ்ட்ரம்மிங்கையும் ஃப்யூஸ் பண்ணி கிளப் பண்ணி உள்ள ஒரு சூப்பரான பேட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.